பாகுபாடு ஏக்கரா கணக்கில் பிரித்து சிறு விவசாயி பெரு விவசாயிகள்லாம் நம்மளை வந்து பிரித்து அவங்க வந்து நமக்கு நன்மை செய்கிற மாதிரி இல்லை. அதனால் அதை வந்து முதல்ல வந்து அதை கண்டித்து வந்து முதல்ல கண்டன கோஷம் போட்டுடலாம். அப்புறம் வந்து விவசாயிகள் வந்து பேசுகிறீங்களாம் அவங்க கருத்தை சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து மேலே போய் சேரும். அதனால நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அதனால் முதல்ல ஒரு கண்டன கோஷம் போடலாம். நாங்கள் படிக்கிறத அப்படியே திரும்பி சொல்லுங்கள். தமிழ் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய். தமிழக அரசே, தமிழக அரசே, சூழ்ச்சி செய்யாதே, சூழ்ச்சி செய்யாதே, பிரிக்காதே, பிரிக்காதே, விவசாயிகளை பிரிக்காதே, சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் என பிரிக்காதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, தமிழக அரசே ஏமாற்றாதே, தமிழக விவசாயிகளை ஏமாற்றாதே, பிரிக்காதே, பிரிக்காதே, விவசாயிகளை பிரிக்காதே, தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திடு. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. காப்பாற்று, காப்பாற்று, விவசாயிகளை காப்பாற்று, விவசாயிகளை காப்பாற்று, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய். ஊருக்கே உணவு கொடுக்கும் விவசாயிகளை காப்பாற்று. ஊருக்கே உணவு கொடுக்கும் விவசாயிகளை நீரில் நிறுத்தாதே. முழுமையாக தள்ளுபடி செய். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. பறிக்காதே, பறிக்காதே, விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பறிக்காதே. காப்பாற்று, காப்பாற்று, விவசாயிகளை காப்பாற்று. விளையாடாதே, விளையாடாதே, விவசாயிகள் வாழ்க்கையில் விளையாடாதே. விவசாயிகள் வாழ்க்கையில் விளையாடாதே. தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய். வந்து சொல்ல மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். முதல் வழியாக ஆறுமுகம் முன்னாள் கவுன்சிலர் மல்லாக்கிப்பட்டி. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து விவசாயிகளையும் வருக என்று வரவேற்றுக் கொண்டு தமிழக அரசு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறோம். நன்றி. அனைத்து விவசாயிகளுக்கும் வருகின்ற விவசாய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நாம் முதல்வர் கொடுத்த அறிவிப்பை முன்னோட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுத்த நம்ம காவல்துறை இருக்கும் வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் வந்திருக்கிற விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். விவசாய பெருமக்களே, நமது உரிமையை கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் உழுதுண்டு பின் சென்றவர். அது பழைய பழமொழி. இப்போ நிலம் மாறி போச்சு. நாம் மற்றவங்க கையை ஏந்தி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதனால் விளைவிக்கிற விளைபொருளுக்கு நம்மக்கிட்ட அந்த விலையை நிர்ணயம் பண்ணுற உரிமை இல்லை. மற்றவங்க நம்பி தான் இருக்கிறோம். அதனால் இந்த உரிமை போராடுறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறியும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். துறைக்கும் வணக்கம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் மிகவும் தாழ்மையுட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம முதல்வர் அவர்கள் அறிவிப்பு செய்ததற்கு 5 ஏக்கருக்குள்ள உள்ள விவசாயிகளுக்கு அனைவருக்கும் முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று கூறினார். ஆனால் அந்த தள்ளுபடியை செய்யவில்லை.
ஆனால் இப்போது அறிக்கையில் வந்து முதல் அறிக்கையை வந்து 50,000 தள்ளுபடி, 50,000க்கு மேலே போனால் 20,000 தள்ளுபடி, 30,000 தள்ளுபடின்னு சொன்னார். 1,00,000க்கு மேலே போனால் 5,000 தள்ளுபடினாங்க. மீண்டும் வந்து அடுத்த அறிக்கையில் 75,000 தள்ளுபடி, அதுக்கு மேலே உள்ளவங்க 35,000 தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் வந்து அறிவிப்பு வந்து செஞ்சிருந்தா ஒன்று தள்ளுபடி இல்லைன்னு செஞ்சுருக்கணும், அதையும் செய்யலை. பாதி தள்ளுபடினா விவசாயிகள் எங்கே போவாங்க? எந்த விவசாயி வந்து 75,000 வாங்கியிருக்காங்க? எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி தான் விவசாயிகளுக்கு கடன் வந்திருக்குது. அந்த தள்ளுபடி பண்ணாமல், முழு தள்ளுபடி பண்ணாமல், எல்லா அரசாங்கமும் வந்து வந்த ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து முழு தள்ளுபடி தான் பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு. இது தேதி வாரியும் குறிப்பிட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ளே இருந்தால் தான் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, முழு தள்ளுபடி பண்ணணும். எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் விவசாயம் அனைவருக்கும் முழு தள்ளுபடி பண்ணி எங்களை வந்து பாதுகாக்கணும்னு முதல்வர் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். இதை வந்து ஒரு இதாக எடுத்துக்க வேண்டாம். எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கணும்னு முதல்வர் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. விவசாயிகளுக்கும் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் என் முதல்கள் வழங்கி தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் அறிக்கையில் நம்ம சிஎம் சார் சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், எல்லாம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தா 50% 30% பண்ணி கொடுக்குன்னு சொல்லி பாடி தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி பண்ணாமல் விவசாயிகள் வந்து வயிற்றில் அடிக்கிறாரு. முழு பயிர் கடவுளையும் தள்ளுபடி செய்து விவசாயம்லாம் காப்பாற்றுன்னு சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய விஜய் முதலமைச்சர் விஜய் முழுக்க தள்ளுபடி செய்ய வேண்டும். காவல்துறை வேண்டி கேட்டு கேட்கிறோம். விஜய் எங்களுக்கு முழுக்க எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும். வருகை வந்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் பணிவுணர்வு வேண்டுகொள்ளும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு வந்த விவசாயிகள் அனைவருக்கும், நமக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்த மரியாதைக்குரிய காவல்துறை அவர்களுக்கும் விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.